ஒரு நாள் மாலை நேரம் ஒரு அம்மாவும் அவளுடைய சிறிய பையனும் பூங்காவிற்கு நடந்து வந்தனர். அங்கு ஒரு வயதான பாட்டி ஒரு பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தார். மறுநாளும் அதே நேரம் அம்மாவும் பையனும் பூங்காவிற்கு வந்தனர். அன்றும் அந்த பாட்டி அதே இடத்தில் தனியாகவே அமர்ந்திருந்தார். நாள்தோறும் அந்த பாட்டி அங்கேயே இருப்பதை கவனித்த அந்த சிறுவனின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அவன் பாட்டியிடம் சென்று பேசினான். அந்த பாட்டி, எனக்கு யாரும் இல்லை, இங்கு வருபவர்களிடம் உணவு கேட்டுத்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்று வருத்தத்துடன் கூறினார். இதை கேட்ட அந்த சிறுவனின் மனம் கனிந்தது. அவன் உடனே தன் அம்மாவிடம் ஓடிச் சென்று தான் கேட்டதையெல்லாம் சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்தான். அம்மா சிரித்துக்கொண்டே அவனுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு சம்மதமாக தலையாட்டினாள். அடுத்த நாள் மாலை அம்மாவும் பையனும் உணவு கொண்டு பூங்காவிற்கு வந்தனர். அந்த பாட்டி அங்கேயே இருந்தார். பையன் அன்புடன் உணவை கொடுத்தான். மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவை பகிர்ந்து கொண்டு சிரித்து மகிழ்ந்தனர். அந்த நாளிலிருந்து தினமும் அந்த அம்மாவும் பையனும் அந்த பாட்டிக்கு உணவு கொண்டு வந்தார்கள். பாட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நன்றி சொல்லி மனமாற ஆசீர்வாதம் செய்தார். இதைக் கண்ட அந்த அம்மா தன் பையனை கட்டி அணைத்து அவனுடைய கருணை மிக்க மனத்தை நினைத்து பெருமையுடன் மகிழ்ந்தாள். கருணைதான் உண்மையான மனிதநேயம்.